வணக்கம். நம்ம வாழ்க்கையில் 16 செல்வங்களோட வாழறதுக்கும் வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பங்களும் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகள் மறையறதுக்குமாக நிறைய மந்திரங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரங்களை பொருள் உணர்ந்து படிக்கும் போது அதனுடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் திருப்புகளுடைய பலன்களையும் அதனுடைய பொருளையும் நம்ம பதிவில் பார்த்துருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம மற்ற தெய்வங்களுடைய மந்திரங்களையும் அதனுடைய பொருள் அதனுடைய பலன்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம விநாயகர் துதியோடு ஆரம்பிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தடையில்லாம தடங்கள் எதுவும் இல்லாம நடக்கிறதுக்கு விநாயகரை துதிப்போம். இந்த விநாயகர் துதி எந்த ஒரு செயலும் தடங்கள் இல்லாம நடக்கிறதுக்கு உதவும். அதோட நம்மளுடைய கவலைகள் மறையறதுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித ஜம்போ பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் அப்படின்னா யானையினுடைய முகத்தை உடையவரே. பூத கணாதி சேவிதம் பூத கணங்கள் அனைத்துமே வணங்கி சேவிக்க கூடிய கணபதியாக இருப்பவனே. கபித ஜம்போ கபித அப்படிங்கிறது பழத்தையும் ஜம்போ அப்படிங்கிறது நாவல் பழத்தையும் குறிக்கக்கூடியது. பலசார பஷிதம் அதனுடைய சாரத்தை அதனுடைய சாரனை விரும்பி உண்ணக்கூடியவனே. உமாசுதம் உமாவினுடைய மகனாக இருப்பவனே. சோக விநாச காரணம் சோகத்தை அழிப்பதற்கு காரணமாக இருப்பவனே. நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அத்தகைய விநாயக பெருமானின் பாத கமலங்களை வணங்குகின்றேன். எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த செயல் நல்ல விதமாக முடியும். இதை நம்மளும் சொல்லலாம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. இது மாதிரி இன்னும் மற்ற தெய்வங்களுடைய ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் மன தூய்மையோட யாருக்கும் கெடுதல் நினைக்காம முழு நம்பிக்கையோடும் பொருள் உணர்ந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய பலன் நல்ல விதமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.